அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ரஜினி சார் நேத்து பயங்கரமா துள்ளலா பேசியிருக்காரு. எப்படி இருந்தது அந்த ஸ்பீச் உங்களுக்கு? எனக்கு தெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மிக கான்ஃபிடென்ட்டாக இருந்தது இந்த படத்துக்கு தான், ஆடியோ லான்ச்சுக்கு தான். இனிமேல் படத்தை நாங்கள் தான் கொண்டு போகணும், அதுக்கு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிளிம்ஸ் கொடுக்கணும்னா as we speak $1.2 million ப்ரீ சேல்ஸு, which is the fastest ever in தமிழ் சினிமா. அண்ட் இந்த படம் அசால்ட்டாக 2.5 million ப்ரீ சேல்ஸ் வரைக்கும். இங்கதான் ஒரு முரண் இருந்துச்சு. அஜித் அவர்களோட வசனமும் அஜித் அவர்களோட பேரும் அதை நீங்களே கொண்டாடினீங்க. பொதுவாகவே சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது ரஜினிகாந்த் அவருடைய தலைவருடைய லெகசியை லீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் அந்த பாத்துலேயாவது வர்றவர் அஜித்துன்னு நாங்கள் நினைக்கிறோம். அஜித் எப்பயுமே மனசில் பட்டதை வெளியில் பேசுகிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இங்கே அப்படி தான். ஏறக்குறைய நான் என்னைய கேட்டேன் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிரெயின் சைல்டு யாருன்னா அஜித் தான். என்னைய பர்சனலாக வாரிசு நல்லா, அதெல்லாம் அவரு சினிமா வாரிசா. அதான் அஃப்கோர்ஸ் இவரை பார்த்து, அதாவது அவரை பார்த்தா இவர் வந்தாருன்னு சொல்ல முடியாது, அப்படி சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா நீங்க விஜய் தான் சொல்லணும். கடல் புறா அந்த சவுண்டு கூட எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்கள் வெளியில வரோம் சார், அதுக்குள்ள மீன் இருக்கு சார், பார்த்தா எங்களை சொல்லிட்டாரு லோக்கிக்கு எதுக்கு இந்த வேலை, லோக்கி நாங்கள் எவ்வளோ மதித்தோம், லோக்கிக்கு லியோ மாதிரி ஒரு படத்தை நாங்கள் கொடுத்தது தப்பு. எப்போ பார்த்தாலும் என்னை தான் சொன்னோம் இது ஒரு புது ட்ரெண்டாக வச்சு அவங்க தான் இப்போ கிரியேட் பண்ண. ஆமாம் சார், எங்களுக்கு இனிமேல் அவங்க தேவையில்லை சார். அதாவது சினிமாவில் இருந்த வரைக்குமே அவங்களால எங்களை ஒன்றும் பண்ண முடியும். ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. கூலி ஸ்பெஷலில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் சத்யன் ப்ரோ இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம். லாங் டைம் நோசின்ற மாதிரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, கூலி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பற்றி பேசலாமா, ஈவெண்ட்டை பற்றி பேசலாமான்னு தான் நிறைய இடங்களில் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். நான் ஸ்டேஜிலேருந்து வந்துடுறேன். ரஜினி சார் நேற்று பயங்கரமாக துள்ளலாக பேசியிருக்காரு. எப்படி இருந்தது அந்த ஸ்பீச் உங்களுக்கு? இல்லை, அவர் நேற்று ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்ததுலேருந்தே அது ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக அவரே ஃபுல் வைவில் இருக்கார் சார். நேற்று அவர் இருந்த எனர்ஜியில் அஃப்கோர்ஸ் எனர்ஜிக்கே ஒரு பைபிள்னால் அவர் தான் வைங்களேன், எனர்ஜிக்கே ஒரு டிக்ஷனரினா அவர் தான். பட் ஆனால் நேற்று ஒரு வேறு மாதிரி வைப்பில் இருந்தார். ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு அதாவது என்ன சொல்கிறது, கன்ஃபார்மே பண்ணலாம். இப்போது அவருடைய ஒவ்வொரு அசைவுகள், ஒவ்வொரு என்ன சொல்கிறது நகர்வுகளை நம்ம ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறோம். தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருமே அப்படி தான். அப்படி வாட்ச் பண்ணும்பொழுது நேற்று அவர் இருந்த அந்த ஒரு கம்ப்ளீட்டாக அவரை சுற்றி இருந்த ஆரா, அவரை சுற்றி இருந்த அந்த அவர் எமிட் பண்ண எனர்ஜி இருக்குது இல்லைங்களா, இவ்வளோ எனர்ஜி அவர் எந்த ஆடியோ லான்ச்லேயுமே எமிட் பண்ணதான் எனக்கு தெரியல சார். ஏன்னா அவர் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணியிருக்காரு, அந்த விஷயம் அப்படியே அமைதான்னு பார்க்குறாரு, அப்படியே அமைஞ்சு முடிஞ்சிருச்சு, அதை கொண்டு எங்கிட்ட சப்மிட் பண்ணிவிட்டு இனி நீங்கள் பார்த்துக்கோங்க கொடுத்துட்டு போகிறார். இதில் இந்த மொத்த சர்க்கிளில் எப்போயுமே நடக்கும். இந்த சர்க்கிளில் நேற்று ரொம்ப அவர் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தது தெரிஞ்சுது. அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பேசுகிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே உங்களுக்கு நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ நேற்று அவர் சொல்லும்பொழுது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒவ்வொருத்தரையாக எப்படி உள்ளே கொண்டு வரேன், அது உள்ளே கொண்டு அது எப்படி அமையுது, அமைஞ்சு முடிஞ்சு அது எப்படி இப்போ படமாக வந்திருக்குன்றது பேசினார். பேசும்பொழுது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தில் எக்ஸ்டெண்டட் கேமியோ ஒன்று தேவைப்படுது, அப்போ யாரை கொண்டு வரலாம் அப்படிங்கவும், சரி இவர் என்கிட்ட சொல்கிறாரு, அப்போது ஒரு வழியாக நம்ம கமலை உள்ளே எடுத்துருவோம், கமலை உள்ளே எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே பறக்கிறேன் அப்படின்றாரு, அப்படியே மிதக்கிறேன் அப்படின்றாரு. அது ஸோ நீங்கள் இதில் என்ன பார்க்கணுன்னா, அதாவது ஒவ்வொருத்தரை உள்ளே எடுத்து போடுறாரு இல்லையா, அந்த எலமெண்ட்ஸ் ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறாரு படத்துக்கு. ஸோ அப்போது அந்த ஒரு கம்ப்ளீட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவருக்குள்ளே இருக்குது, ரைட்டா? அப்போது கமலும் இந்த படத்துக்குள்ள வந்துட்டார் அப்படின்னா படம் வேற மாதிரின்னு அவரே ஃபீல் பண்ணுறாரு, புரியுதா இல்லையா? ஸோ இப்போ அவருடைய ஃபீலிங் தான் அங்கே. அப்போ அவர் அமெரிக்கானு உள்ளே வந்துட்டார், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் படத்தில் தேவை கதை இருக்குது, நான் இருக்கேன், இவ்வளோ பேர் உள்ள எழுத்து போட்டாச்சு, 2 பாட்டும் இட்டு அனிருத்தும் போட்டு பேக்ரவுண்டை போட்டு கொன்று எடுத்துகிட்டு இருக்காரு. அது போக பார்த்தீங்க அப்படின்னா 50வது வருஷத்தில் படம், 75வது வயசு, கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு லைஃப்பில் ஒரு சர்க்கிள். 14th August 1975 ஆரம்பிச்சு இங்கே இப்போ 14th August 2025 நிற்கிறாரு. ஸோ இது ஓவராலாகவே ஒரு வெற்றியாக அவர் பார்க்குறாரு.
இதுக்கு மேலே அவர் வெற்றியை கொடுக்க முடியாது. ரெண்டாவது ஒரு படத்தை பார்த்துருக்காரு, லோக்கி அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறாரு இன்டர்வியூவில். ரெண்டாவது படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னார் வச்சாருன்றதால லோக்கியை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ ஒரு நேற்று நடந்தது வந்து எனக்கு தெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மிக கான்ஃபிடண்ட்டாக இருந்தது இந்த படத்துக்கு தான், ஆடியோ லான்ச்சுக்கு தான். அதை வந்து அப்படியே காமிச்சு எங்கிட்ட எமிட் பண்ணிட்டு போயிட்டார். இனிமேல் படத்தை நாங்கள் தான் கொண்டு போகணும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு கிளிம்ஸ் கொடுக்கணுன்னா, ஆஸ் வி ஸ்பீக் $1.2 million ப்ரீ சேல்ஸு, விச் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் எவர் இன் தமிழ் சினிமா. அண்ட் இந்த படம் வந்து அசால்ட்டாக வந்து 2.5 million ப்ரீ சேல்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி, இட்ஸ் நாட் ஒன்லி அமெரிக்கா, ஓவராலாக நார்த் அமெரிக்கா பிரத்யங்கரா சினிமாஸ் எடுத்திருக்காங்க. $1.2 million இவ்வளோ ஃபாஸ்ட்டாக, அதுவும் வந்து 11-12 நாளைக்கு முன்னாடியே எந்த படமும் தமிழ் சினிமா வரலாற்றிலே பண்ணதில்லை. அதுதான் அந்த படத்தோடைய சக்ஸஸ் இப்போ வரைக்கும். இதை வச்சு ஆரம்பிக்கிறோன்னு வைங்களேன். இன்னும் அடுத்து நம்ம இங்கெல்லாம் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 3000 4000 டிக்கெட் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே என்னதான் ரூல்ஸ் போட்டாலும், என்னதான் வந்து நீங்கள் பண்ணாலும், இங்கே தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய படத்தினுடைய ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வாங்குறதுக்கு இன்றைக்கி வந்து 50 வருஷம் கழிச்சும் கஷ்டமாக இருக்குது அப்படின்றதான் வந்து இன்னையோட நிலைமை, கூலியோட நிலைமை. நேற்று நிறைய விஷயங்கள் யதார்த்தமாக பேசினார். என்னோட காலேஜ் படிக்கும் பொழுது என் கூட படிக்கிறவங்க வந்து இந்த மாதிரி $2 கொடுத்தாங்க அப்படிலாம். ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை லெசன்ஸை அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். எல்லாமே ஒரு பக்கம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாங்க. இங்கே தான் ஒரு முரண் இருந்துச்சு. அஜித் அவர்களோட வசனமும் அஜித் அவர்களோட பேரும் அதை நீங்களே கொண்டாடினீங்க, ரஜினி ரசிகர்களே கொண்டாடினீங்க. எதனால அந்த செலிப்ரேஷன்? இல்லை சார், அதாவது இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அஜித்தும் வந்து ஏறக்குறைய ஒரு 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 வகையில் அவங்க தான் வந்து ஒரு பாதையை எடுத்துக்கொண்டு போகிறாங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். எப்பயுமே சொல்லிகிட்டு இருக்கேன், சொல்லுவேன். அவங்க ஒரு தனி பாதையை போட்டு தான் போகிறாங்க சார். இங்கே வந்து நடிகர்கள் பொதுவாகவே எல்லா நடிகர்களும், நான் சொல்கிறேன்றதுனால உடனே விஜய் சொல்கிறேன்றது இல்லாமல் எல்லா நடிகர்களுமே பார்த்திங்க அப்படின்னா இங்கே வர்றாங்க. வந்து நேற்று அதுதான் கலாநிதிமாறன் ஐயா கூட சொல்லும்போது என்ன சொன்னார்னா, 2 படம் ஹிட் ஆயிடுச்சுனாலே உடனே ப்ரைவேட் ஜெட்டு ப்ரைவேட் ஏர்போர்ட்டும் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நடிகர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் எங்கேயாவது வந்து தன்னுடைய அந்த ரசிகர் படையும் தன்னுடைய நடிகன்ற அந்த அந்தஸ்தை பயன்படுத்தி அது மூலிமா எதையாவது வந்து உருவாக்கணும்னு, அதை எதையாவது ஒன்று பண்ணணும். அந்த ரசிகர்கள், அந்த ரசிகர் படையை நமக்கு வந்து ஒரு ஒரு நம்மளுடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்தணுன்ற அந்த ஒரு ஆங்கிள் எப்பயுமே இருக்கும். அந்த ஸ்டார் டேமை பயன்படுத்தி யாரையாவது ஏச்சு பிழைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அஜித் அவர்கள் வந்து அவர் நடிக்கிறாரு. அவர் நடிச்சுட்டு படத்தை நடிச்சு முடிச்சுட்டு எங்கேயோ போய்ட்றாரு. அந்த படத்தை ப்ரமோட் பண்ணணும், அந்த படத்துக்கு ஒரு ஆடியோ லான்ச் வைக்கணும், அந்த படத்துக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு யாரையாவது ஒரு நாங்கள் உள்ள நடிகர்கள் எல்லாத்தையும் இன்டர்வியூ கொடுக்கணும். இவர் உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கணும். படத்தினுடைய ப்ரமோஷன்லையும் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாரு. சரி. ரெண்டாவது ரசிகர்கள் கூட்டமாக வச்சு இங்கே போயிட்டு இந்த டிக்கெட் வாங்க, அங்கே போயிட்டு அதை பண்ணுங்கள், எனக்காக இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள் அப்படின்ற எதுலேயுமே வந்து இவரும் என்கேஜ் ஆக மாட்டார், அவங்களும் என்கேஜ் பண்ண விட மாட்டார். என்கேஜ் பண்ணாலும் பிடிச்சி ஏதாவது சொல்கிறாரு, வைக்கிறாரு, அறிக்கை, எனக்கு ஒரு பட்டப்பேர் வேணான்றாரு, அது இதுன்னு கம்ப்ளீட்டாக வந்து அந்த ரசிகர்களை தனக்காக பயன்படுத்திடவே கூடாது. அந்த ரசிகர்களை நான் யூஸ் பண்ணணும்னு எங்கேயுமே வந்துடக்கூடாது. என்னை நம்பி நீங்கள் இது பண்ணிடுறாங்க ரொம்ப தெளிவாக இருக்கார் சார். இந்த சைடில் நீங்கள் சூப்பர் ஸ்டார் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன். அதை நேற்று கூட சொன்னாங்க. ஒரு இன்னைக்கு அவர் நினச்சாருன்னா அவர் ஃபோன் பண்ணால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த சிஎம்னாலும் ஃபோன் எடுத்து தான் ஆகணும். உண்மை. பிஎம்ஏ ஃபோன் எடுத்து தான் ஆகணும். ரெண்டாவது அவர் நினச்சா அவர் ஃபோனை போட்டு கவர்னர் பதவி வாங்கிடலாம். ரைட்டா? ரெண்டாவது ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்து சூப்பர் ஸ்டார் நிற்கிறார். நிற்கும் பொழுது அவர் இருக்கிற மொத்த ஃபேன் பேஸை அவர் என்ன சொன்னாலும் அவருடைய விரலசைவுக்கு கண்ணசைவுக்கு தயாராக இருக்கும். இருக்கும்போது எல்லாம் வேண்டாம்ப்பா, எனக்கு உடம்பு சரியில்லை, நானும் ஒழுங்காக இல்லாமல் உங்களையும் உள்ளே இழுத்து கொண்டு வந்து உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை, தெரியும் என்னை வந்து நான் கோலம்பாங்க, நான் ஓடி போயிட்டாம்பாங்க, என்னை சொல்லுவாங்க, வாங்கிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தயவு செஞ்சு நானும் என்ன சொல்கிறது அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கேன், உங்களையும் நடுவில் கொண்டு வந்து விட்டோன்னா எல்லோரும் மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிருந்துருக்கலாம். சரி, இப்போ நம்ம விட்டுட்டு போனோம் அப்படின்னா நம்மளை எல்லாம் வகுந்துருவானுங்க, இவங்களை ஏதோ ஒன்று பண்ணி பேருக்கு இவனுங்களை உள்ளே இறக்கி விட்டுருவோம், இறக்கி விட்டு என்ன ஆகுது, அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணி ஒப்பேத்தி வெளில வந்துடுவோம், தேவை கிடையாது அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறாரு, மொத்த பேர் தயாராக இருக்கும் சார், டேபிளில் இருக்குது, எல்லாம் ரெடியாக இருக்கும்போது டக்குன்னு என்ன இல்லை வேணாம், எல்லோரும் ஆட்டையை கழிச்சிட்டு எல்லோரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு அனுப்பிடுறாரு. ரைட்டா? அவர் நினச்சிருந்தா எங்களை பயன்படுத்திருக்கலாம். ரைட்டா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் நினச்சிருந்தா அந்த இவங்களை இவனுக்குலாம் ஃபோனை போட்டு எதையாவது ஒரு பதவி கொடு, இந்த கமலஹாசன் எம்பி ஆகலையா அந்த மாதிரி எதையாவது ஒன்று கொடுன்னு வாங்கியிருக்கலாம். இல்லையா அவர் பாட்டுக்கு இதுதான் டைம்னு டிவி ஷோ அது இது இருக்கிற ஆடு ஈடுன்னு எல்லாம் அது இதுன்னு இல்லை சப்போர்ட்டிங் ரோல் எந்த ரோலாக வரன்னு இருக்கிற மீதி காலத்தில் இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு போயிருக்கலாம். அதாவது போதும், ஓகே ரைட்டு அப்படின்னு நம்ம தப்புனாலும் தப்புன்னு வெளியில் சொல்லி அதை எங்களை யூஸ் பண்ணாத வரைக்கும்
இருக்கிற பெரிய பெரிய அவருடைய என்ன சொல்கிறது, அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள், அந்த பொலிட்டிக்கல் பவர், அது இதுன்னு அவருக்கு தெரிஞ்சு எதையுமே யூஸ் பண்ணாமல் அவர் போதும் அப்படின்னு நினச்சிட்டு விலகிட்டார் சார். எனக்கு தெரியும் 2 பேருக்குள்ள ஒரு ஸ்டிக்மா இருக்குது சார், அவங்க 2 பேரும். ஸோ பொதுவாகவே சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது ரஜினிகாந்த் அவருடைய தலைவருடைய லெகசியை லீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் அந்த பாத்துலேயாவது வர்றவர் அஜித்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களை அறியாமல் தான் வருது. இப்போது நாங்கள் அதை அவர் சொல்லுவார்னு எதிர்பார்த்து போனோமா, 2வது அதை சொன்ன உடனே கற்றுக்கடா அப்படின்னு நாங்கள் சொல்லி கற்றுனோமா, எங்களை அறியாமல் எமிட் ஆனதான். நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது அறியாமல் எமிட் ஆகி அது ஒரு 2 மினிட்ஸ் சர்வை பண்ணுற அளவுக்கு உள்ள அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸுக்குள்ள அந்த அஜித்தினுடைய பிம்பம் இருக்க போய் தான் நடக்குது. பொறாமல இல்லை இதில் என்ன சார், இதில் பொறாம என்ன இருக்குது? ஏன்னா விஷயம் என்னென்னா, அஜித் வந்து எப்பயுமே மனசில் பட்டதை வெளியில் பேசுகிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இங்கே அப்படி தான். ஓகேங்களா, ஏறக்குறைய நான் என்னைய கேட்டேன் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிரெயின் சைல்டு யாருன்னா அஜித் தான் சொல்லுவேன். என்னைய பர்சனலாக வாரிசுலாம் இல்லை, அதெல்லாம் அவர் சினிமா வாரிசா. அதான் அஃப்கோர்ஸ் இவரை பார்த்து, அதாவது அவரை பார்த்தா இவர் வந்தாருன்னு சொல்ல முடியாது, அப்படி சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா நீங்கள் விஜய் தான் சொல்லணும். அவர் ஒரு சைடு இவர் ஒரு சைடு, 2 பேருக்குள்ள அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு எமோஷனல் பேலன்ஸ் இருக்கு. இவர் என்ன நினைக்கிறாரோ அதை அவர் செய்யறாரு. அதெல்லாம் 2வே ஒர்க் அவுட் ஆகுது. அப்படிங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அஜித் மேலே எங்களுக்கு அந்த ஒரு அலைன்மெண்ட் உருவாகுது. அந்த we are inclined towards அஜித், அதெல்லாம் சொல்ல முடியும். அதுதான் எங்களை தெரியாம எங்களை மீறி அதை அந்த ஆர்ப்பரிப்பு இல்லை. அதுதான் அங்க இருக்கிற ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பகையை மறுபடியும் அது தூண்டுது. ஏன்னா அவங்களே வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரஜினி ரசிகர்களையும் நாங்க வந்து நண்பர்களா இணக்கமா போக ஆரம்பிச்சிட்டோம், அஜித் ரசிகர்களும் இணக்கமா போக ஆரம்பிச்சிட்டோம். சூப்பர் ஸ்டார் அவர்கள் மேடையில் ஏறி நம்ம அஜித் தான், அஜித்தோட வசனம் மாதிரி அப்படின்னு அந்த வசனத்தை பேசி காட்டுறாரு அப்படின்னு நேற்று, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொன்னாலும் எங்களை தான் சொல்றாருன்றது அவர் கொஞ்ச நாளாவே சொல்லிட்டு இருக்காங்க சார். சார் இப்போ விஷயம் என்னன்னா சார், அதாவது நாகார்ஜுனா வந்து அந்த படத்தில் வந்து இப்படி ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அந்த ரோலை க்ளோரிஃபை பண்ணணும். அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ், அது அழகாக சொல்றாரு. அஜித் சொல்லுவார்ல அப்படின்னு சொல்லியிருக்கலாம், நம்ம தலை அஜித் சொல்லுவார்லன்னு சொல்லியிருக்கலாம். வெங்கட் பிரபு படம் எடுத்து அதில் அஜித் ஒரு வசனம் சொல்லுவாருன்னு சொல்லி இந்த படத்தை ரெஃபர் பண்ணுறதுக்கு சொல்லி தான் ஆகணும். நம்ம மங்காத்தான்னு கூட சொல்லியிருக்கலாம். அஃப்கோர்ஸ் எப்படி சொன்னாலும் இது நீங்கள் இப்போ விஷயம் என்னென்னா, இங்கே விஜய் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. விஜய் வந்து ரஜினிகாந்த் வந்து விஜயை பார்த்து பயப்படுறாரு, விஜயை வெறுக்கிறாரு அப்படின்னு போர்ட்ரே பண்ணால் விஜயோட மாஸ் கூடுன்னு இவங்க நம்பிக்கிட்டு ரொம்ப நாளாகவே இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார். ஒன்றும் இவங்களை யாருமே டச் பண்ண போகிறது இல்லை. இப்போ அரசியலுக்கு போயிட்டு அரசியலும் வந்து எந்த ஒரு அரசியல்வாதியும் இன்றைக்கி போய் பார்க்காம, எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் சரி பதவியில் இருக்கவங்க வேண்டாம். இப்போது சூப்பர் ஸ்டார் அவர் பாட்டு வீட்டில் இருப்பார். நேற்று அதான் கலாநிதி சொன்னார், வீட்டில் இருப்பார். அவர்கிட்ட ஒரு செல்ஃபி வாங்க யார் இவர் சிங்கப்பூர்லேருந்து பிரதமர் வந்துட்டு போவார், மலேசியாவிலேருந்து பிரதமர், ஆஸ்திரேலியன் அம்பாசிடர்ஸ், இன்னும் ஃப்ரான்ஸ் அம்பாசிடர்ஸ், அவங்களாம் வந்து பார்த்துட்டு போவான். அது வேற கதை. இவர் அரசியலுக்கு வந்து ஏறக்குறைய 2 வருஷம் ஆகியும் கூட எந்த ஒரு அரசியல்வாதியும் எந்த ஒரு யாரும் போய் பார்க்காம அவர் பாட்டுக்கு ஒரு அரசியல் அனாதையாக ஒரு கட்சி வச்சு இருக்கிறாங்க. அப்போ யாராவது இவரை சொல்லி பெருசாக்கிற மாட்டாங்களே அலைகிறானுங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? எதை சொன்னாலும் நேற்று பாருங்க, கடல் புறா 2 கத்திக்கிட்டு இருக்கு, காக்கா பறக்குது அப்படின்றாங்க. கடல் புறா அந்த சவுண்டு கூட எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்கள் வெளியில வர சார், அதுக்குள்ளே மீம் இருக்கு சார். பார்த்தா எங்களை சொல்லிட்டாரு, லோக்கிக்கு எதுக்கு இந்த வேலை, லோக்கி நாங்கள் எவ்வளோ மதித்தோம், லோக்கிக்கு லியோ மாதிரி ஒரு படத்தை நாங்கள் கொடுத்தது தப்பு, லோக்கியோட வாழ வச்சது தப்பு, ஆச்சா பூச்சான்னு எப்பா. அது கடல் புறா அது பாட்டு கத்துது. அந்த சவுண்டை கூட எங்களை காக்காவை தான் சொல்லிட்டாங்க. தலைவர் கிண்டல் பண்ணிட்டாரு. எப்போ பார்த்தாலும் என்னை தான் சொன்னோம். இது ஒரு புது ட்ரெண்டாக வச்சு அவங்க தான் இப்போ கிரியேட் பண்ண. ஆமாம் சார், எங்களுக்கு இனிமேல் அவங்க தேவையில்லை சார். அதாவது சினிமாவில் இருந்த வரைக்குமே அவங்களால எங்களை ஒன்றும் பண்ண முடியல, ரைட்டுங்களா? இப்போ வரைக்கும் ஒன்றும் சரி. இப்போ அரசியல் போயிட்டாங்க, எங்களுக்கு அந்த ஜோனே இனிமேல் கிடையாதுன்னு. இப்போ அந்த ஜோனே இனிமேல் எங்களுக்கு ரெட் ஜோனு. அங்கே போய்ட்டு நீங்கள் அங்கே திமுகவை அடிச்சுக்கோங்க, அங்கே பாருங்கள், அங்கே போய் ஸ்டாலின் ஏதாவது சொல்கிறாரா, யாராவது ஏதாவது சொல்கிறாங்களா சார்? சீன்றாங்களா சார்? கொஞ்சம் கொஞ்சமாக சீனிட்டு இருந்தார் இவர் யார், சீமானு. அதையும் இப்போ ஆஃப் பண்ணிட்டாங்க, அவரையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இப்படி எந்த சைட்லையுமே அவங்களுக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் தான் கிடைக்கல. அப்போ ரெக்கக்னிஷனை தேடுறதுக்கு ஏதாவது நடந்துடாதா அப்படின்னு. இன்னும் இங்கே ஏதோ வந்து நாங்கள் ஏதோ விஜய்ன்னு உட்காந்துருக்க மாதிரி. அவர் தான் போயிட்டாருன்றீங்க, சரி போயிட்டு நான் அப்போ இப்போ உங்கள் முன்னால் தான் வச்சு சொன்னேன் சார். நீங்கள் பாருங்கள், 2026 அவர் தோத்துட்டு 2026 தீபாவளிக்கு இல்லைனாலும் குறைஞ்சபட்சம் 2027 பொங்கலுக்காவது அண்ணன் படம் வெளியே வரும், நம்ம எல்லாரும் போய் குடும்பங்களோட கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். முதல்ல என்ன சொன்னாங்க, அண்ணன் வரமாட்டார், அண்ணன் வந்து மொத்த உடம்பையும் உயிரையும் வந்து மக்களுக்கு கொடுக்க போகிறாருன்ட்டாங்க. இடையில இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் என்ன சொல்கிறாங்க, இந்த மமிதா பைஜூன்னு யாரோ இல்லை அவர் திருப்பி ஏதோ நடிக்க வருவார் பாருன்றாங்க. இதை தான் நம்ம சொன்னோம். அப்போ ஃபுல்லாக இல்லைன்னாங்க. இப்படித்தான் அவர் மறுபடியும் நடிக்க வருவார், இங்கே வந்து ஒரு உழப்பழப்புவாங்க, மறுபடியும் அங்கே போவாங்க. இதே தான் நடக்க போகுது. ஒரு காலில் இல்லாமல் 2 காலில் என்ன சொல்கிறது, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி 2 கால் அங்கங்கே விட்டுட்டு இருக்காங்க. அது பார்ப்போம். என்ன அந்த ட்ரெய்லரில் கூட கடைசி வந்து அந்த சவுண்டு காக்கா அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாலுமே கூட, கலாநிதி மாறன் பேசும்பொழுது இந்தியாவில் இருக்க எந்த சிஎம்மும் வந்து தலைவர் ஃபோன் அடிச்சா கண்டிப்பாக எடுப்பாங்க,
சிஎம் மட்டும் இல்ல பிஎம். அப்போ ஒரு எச்சரிக்கையா பார்க்க முடியுமா? அப்ப என்ன சொல்ல வரார்? டிசிஷன் இவர் கையில தான் இருக்கு. யாரு கையிலன்றீங்க? தலைவர் கையில. சாரோட தலைவர் சார் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சுற்றி அரசியல் நடந்துக்கிட்டே தான் சார் இருக்குது. இன்னமும் நடந்துக்கிட்டு தான் சார் இருக்குன்றதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் ஏன் சொல்கிறேன்னா சார், இன்னமும் அரசியல் கட்சிக்கு அவர் தேவைப்படுறாங்கல்ல சார். இன்னமும் அரசியல் கட்சிகள் ஏதாவது அவர் யாரையாவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா எதுவும் பிரச்சனை ஆயிரும். நான் அவர் பின்னாடி சார் கமலஹாசன் எம்பி ஆனார். எதுக்கு சார் ரஜினிகாந்தை போய் பார்க்கணும்? எதுக்கு ரஜினிகாந்தை போய் பார்க்கணும்? அவருக்கு வேறு நண்பர்களே கிடையாதா இண்டஸ்ட்ரியில்? சத்யராஜ் கிடையாதா? வேறு எத்தனை பேர் இருக்காங்க சார்? அவர் வரும்போது எத்தனை பேர் இருக்காங்க திரைத்துறையில் இருந்தவங்க? இன்னும் இருக்காங்களே. எதுக்கு ரஜினிகாந்தை போய் பார்க்கணும்? இங்கே ரஜினிகாந்த்ன்றது தமிழக சினிமாவுக்கு தமிழக அரசியலுக்கு ஒரு மறைமுக அட்ரஸ், ரைட்டுங்களா? அந்த அட்ரஸுக்கு எவனும் பேரக்கூடாது, அந்த அட்ரஸ்லேருந்து எதுவும் வந்துடக்கூடாதுன்றது எல்லாரும் தெளிவாக இருக்கான், ரைட்டுங்களா சார்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர்றாரு அப்படிங்கும் பொழுது தமிழ் சினிமாவில் எத்தனை பேர் அரசியல் பேசுனா தெரியுமா? இவர் அரசியலை முட்டுக்கட்டை போட்டு முடக்கணும்னு பேசுனவன் எத்தனை பேர், அதை தூக்கி பிடிச்சி கொண்டு போனவன் எத்தனை பேர், இதெல்லாம் இருந்தது. விஷயம் என்னன்னா இவருடைய மேக்னிடியூடே ஜாஸ்தி சார். இந்த எதிர்பார்ப்பு மினிமம் ஒரு மினிமம் ஒரு பார்த்தோம் அப்படின்னா இவருடைய 50 ஆண்டு காலம்ன்ற அந்த டிகேட்ஸே ஒரு 5 டிகேட்ஸாக இவருடைய ப்ரெசன்ஸே ஜாஸ்தி. அந்த ப்ரெசன்ஸ் ஃபுல்லாமே நேற்று தான் சத்யராஜ் சொன்னாப்புல, ஏய் எப்படியா 47 வருஷமா நடிச்சுக்கிட்டே இருக்கேன்னு நீ கேட்குறாங்க, 50 வருஷமா இங்கே ஒருத்தர் சூப்பர் ஸ்டாராகவே இருக்காரியா, அவரை போய் கேளியா அப்படின்னு சொல்லி திருப்பி விட்டேன். ஸோ 50 வருஷமா இவரோட ப்ரெசன்ஸே ஜாஸ்தியா. அந்த ப்ரெசன்ஸில் இவருடைய கம்ப்ளீட்டாக 50 வருஷம் பீக்கில் தான் இருந்திருக்காரு. மேக்னிடியூடே ஜாஸ்தி. அப்படிங்கும்பொழுது இவர் ஏதாவது பண்ணிடுவாரா, வெளியில் ஏதாவது பண்ணிடுவாரான்னு திரைத்துறையில் மட்டும் இல்லாமல் அரசியல்லையும் இன்னும் இவருக்கான அந்த ஒரு அவரே வேண்டாம், நாங்களே வேண்டாம் சார். இப்போ ஆனால் அவங்க எங்கேயாவது வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. எவனாவது எங்கேயாவது பேசும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அது எதுன்னு உள்ள இழுத்துறான். அப்போ இழுக்கும் பொழுது அது எங்கேயாவது போனால் மைக்கு பிடிச்சி எதையாவது ஒன்று அரசியல் நிகழ்வு ஏதாவது ஒன்று கேட்குறதும், தமிழ்நாட்டில் நடந்த சம்பவத்தை ஏதாவது ஒன்று கேட்குறது, எதையாவது சொல்லி இவர் ஏதாவது சொல்லி அது கான்ட்ரவர்சி ஆகாதா, அது நமக்கு ப்ளஸ்ஸாக மாறாதா அகைன்ஸ்டாக மாறாதான்னு யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. அதனால் அவர் இருக்கிற வரைக்கும் தமிழக அரசியலில் அவரை சுற்றி ஏதாவது ஒன்று யாராவது வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, பேசிக்கிட்டே தான் இருப்பானுங்க. அதை யாராலும் இக்னோர் பண்ண முடியாது. ஜெயிலர் சக்சஸ்க்கு அப்புறம் அந்த ஃபார்முலாவே தொடர்றாரோ? பெரிய ஆட்கள் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சேஃப் ஜோன்லேயே இருந்துடலாம். ஜெயிலரில் லால் சாலா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஆட்கள் இருந்தாங்க. வேட்டையன்லேயும் அமிதாப் சார் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான சேஃப் ஜோனில் இருக்கலாம். ஜெயிலர் 2லையும் அதான் நடக்க போகுது, கூலிலையும் அதான் நடக்குது. ஸோ அது சேஃப் ஜோன் ஆடுறாருப்பா அப்படின்ற மாதிரியான விமர்சனத்துக்கு உங்களோட பதில்? இப்போ இல்லை சார், இப்போ இன்னைக்கு தேவை அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் சார். அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். எப்படின்னா இங்கே தமிழ் சினிமாவுக்கு 1000 கோடி வரணுன்றது தேவை. சரி, அதை அவர் ஜெயிலர்லேயே நீட்டாக பதிவு பண்ணிட்டார். என்ன பதிவு பண்ணிட்டாருன்னா அவருடைய அப்சல்யூட் பீக், அதாவது உச்சபட்ச பீக்கில் இப்போ அவர் தான் பீக்கு. ஆனால் நான் சொல்கிற எது எப்படின்னா ஒரு பிறந்த குழந்தைன்னு வைங்களேன், அது சினிமா பார்க்க ஆரம்பிச்சு இந்த 3-4 வயசில் பாட்டு பார்த்து ஆடுவாங்க தெரியுமா, அது வரைக்கும் ரஜினிக்கு மட்டும்தான் ஃபேனு. அதாவது இப்போல்லாம் செதறி இருக்குது. இப்போ இன்னைக்கு சிவகார்த்திகனுக்கு, விஜய்க்கு, அஜித்துக்குன்னு எல்லாத்துக்கும் இருக்காங்கல்ல. அப்போ இப்போ உள்ளவனுக்குலாம் ஒரு சில பேர் ரஜினியே தெரியாது. அவர் கொஞ்சம் எக்ஸ்டீரியர் ஆக்டர் தான் இப்போ பிறந்தவனுக்குலாம். அப்படி இல்லாமல் அவருக்கு மட்டுமே தான் ஃபேனாக இருக்க முடியுன்ற அந்த ஒரு அப்சல்யூட் பீக், நான் சொல்கிறது 95s 2000s அப்போ இருக்கும் பொழுது அவர் மட்டும்தான் இந்தியாவிலேயே, இன்னும் சொல்ல போனால் கரெக்டாக சொன்னால் சவுத் இந்தியாவில் அவர் தான் பீக் ஸ்டார். தமிழ் சினிமா தான் பீக்கு. சிரஞ்சீவி, ஒரு நாகார்ஜுனா, அதுக்கப்புறம் இன்னைக்கு பாலையா, அதுக்கப்புறம் மோகன்லால், மம்முட்டி எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் அவருக்கு கீழே தான் இருந்தாங்க. ஏன் கமல் உட்பட எல்லாருமே அவருக்கு. ஸோ சவுத் இந்தியா கம்ப்ளீட்டாக அவருக்கு கீழே தான் இருந்தது. நார்த் இந்தியா அப்பப்போ அவரை நெருங்கும் சொல்லப்போனால் அவரை மிந்தும். ஒரு சில படங்கள் நல்லா அவருக்கு விட்டாச்சுன்னா அவரை மிந்தும், கீழே வரும், கீழே வரும். ஆனால் பணாலும் அவர் தான் பீக்கில் இருந்தார். ஸோ ஓவரால் இந்தியாவை கண்ட்ரோலில் வச்சுருந்தார் சூப்பர் ஸ்டார். இப்போ அது இல்லை. இப்போ அது இல்லவே இல்லை. இவங்க என்னதான் இவங்க 300 கோடி 400 கோடி 500 கோடின்னு இப்போ தான் தட்டி வராங்க. ஆனால் இந்த தமிழ் சினிமாவில் இப்போ இருக்கிற ப்ரைமில் இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாரையுமே, எல்லா நடிகர்களும், அடுத்த ஸ்டேட் நடிகர்கள், சொல்லப்போனால் சாண்டல்வுட்லேருந்தும் டாலிவுட்லேருந்தும் எல்லாமே தாண்டி போயிட்டாங்க. புஷ்பாவுடைய கலெக்ஷன்லாம் இன்னைக்கு பீக்கில் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல விஜய். வேறு யார்? இப்போ சிவகார்த்திகேயன் பீக்கில் இருக்காரு, அஜித், இவங்க எல்லாரை விட 4 மடங்கு இருக்குது புஷ்பாவோட கலெக்ஷன். அப்போ இந்த மாதிரிலாம் ரஜினிகாந்த் இருக்கும்போது இல்லவே இல்லை. ஸோ அதை மீட்கணும்னு நினைக்கிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதை தான் ஜெயிலரில் தெளிவாக சொன்னார். அப்போ அதை மீட்கிறதுக்கு இங்கே என்ன தேவை அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டினுடைய வசூலை வச்சு மட்டும் பெற முடியுமா? முடியவே முடியாது. அதுக்கப்புறம் சரி இனிமேல் போயிட்டு நார்த் இந்தியாவில் போயிட்டு இவர் ஒரு கிரேஸை வச்சு இனிமேல் இவர் போய் என்ன பிச் பண்ணி அங்கே உள்ள இந்தி படங்கள் நடித்து அதெல்லாம் வச்சு இப்படி கொண்டு வர முடியுமான்னு முடியாது. இந்தியா முழுக்க ஒரு 600-700 கோடி கலெக்ஷன் தேவை. அப்போ அதை கொண்டு வரணும். அதை கொண்டு வரதுக்கு என்ன வழின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கணக்கு போடுறாருன்னு தான் இதை நம்ம பார்க்கணும். வேறு வழியே இல்லை. நம்ம அதாவது
இங்கே உள்ள தமிழ் சினிமாவோட ஆடியன்ஸை வச்சுட்டு தமிழ் சினிமாவில் நமக்கான ஒரு ப்ரெசன்ஸை வச்சுட்டு 1000 கோடி சும்மா சொல்லிக்கிட்டே எவ்வளோ நாள் தான் இருக்க போகிறோம். இங்கே 1000 கோடிக்கு தேவையே வந்து இந்தியன் கலெக்ஷன் ஒரு 500-600 crores தேவை. அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வெளிநாட்டிலேருந்து நீங்கள் 300 கோடி 400 கோடின்னு எடுக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான். அது போக உங்கள் படத்தினுடைய மேக்னிடியூடை வச்சு உங்கள் படத்தினுடைய ரீச்சை வச்சு நீங்கள் படத்தினுடைய ஸ்டோரியை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த 600 கோடியை இந்தியாவிலேருந்து அது நார்த் பெல்ட்லேருந்து இங்கே தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அதவே ட்ரை பண்ணி அதை அக்ஷய்குமாரை வச்சு 800 தள்ளி கொண்டு போனாப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். உண்மை அதுதான், உண்மையை நம்ம உடச்சி பேசுவோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருந்தே ஆகணும், அதில் வேற வாய்ப்பே இல்லை. அவர் இல்லாமல் தமிழ் சினிமாலேருந்து ஒருத்தனால என்ன சொல்கிறது, அவர் முன்னாடி பாட்டாடி காட்ட முடியாத மாதிரி அவர் முன்னாடி ஒருத்தனாலே ஒன்றும் பண்ண முடியாது. அவர் இருக்கணும். அது போக 4-5 எலமெண்ட்ஸ் இருந்தால் சார் இங்கே நடக்கும். வாய்ப்பே இல்லை சார். இல்லைன்னு வைங்களேன். ஏன் இல்லைன்னு சொல்ல முடியுதுன்னா, இப்போ 1995ல் பாஷா ரைட்டுங்களா, 1995ல் பாஷா தான் சார் ஒரு 2008ல் கேஜி 2018ல் கேஜிஎஃப்ஓ இல்லை 2016ல் பாகுபலி இவ்வளோதான் சார். அப்போ அவர் இருக்கும்போது அவரோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு போயிட்டார். 1995ல் பாஷா வரும்பொழுது அந்த பாஷா வந்து ஹம்முடைய தழுவல் அவர் பார்த்துட்டு வந்து யார் அமிதாப் பச்சன் இங்கே சென்னையில் வந்து அந்த வைப்பில் அந்த படத்தை பார்த்துட்டு ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டில் போய் 1 மணி நேரம் காத்து அவருக்காக சூப்பர் ஸ்டாருக்காக காத்திருந்து 1 மணி நேரம் காத்திருந்து அந்த படத்துக்கு ரிவ்யூ சொல்லிட்டு போனார். என்ன நான் ஒரு சாதாரண ஒரு படம் எடுத்து வச்சா நீ வேற மாதிரி ஆக்கியிருக்கேன்னு சொல்லிட்டு போனார். இது நடந்த உண்மை. இந்தியா முழுக்க பாஷாவை பார்த்து வைபானவங்க. அதைத்தான் நம்ம 2018ல் கேஜிஎஃப் ஆகும் 2016ல் பாகுபலியாகவும் கொண்டாடணும். ஸோ அவர் பீக்கில் இருக்கும்போது படங்களை கொடுத்து முடிச்சிட்டாரு. இப்போ வந்து மறுபடியும் அந்த மாதிரி கொடுன்னா அது அவர் முடிச்சுட்டு இங்கே வந்துட்டார். இப்போ அவர் வந்து சவுத்தோட இன்னும் சவுத்துன்னு சொல்ல போனால் தமிழோட ஒதுங்கி முடிச்சிட்டாரு. ஒரு பெங்கால் லெவலில் அப்புறம் ஹிந்தியில் எல்லா ஏறக்குறைய அனைத்து படங்களும் வெளிநாட்டில் ஒரு படம் ஹாலிவுட்டில் ஒரு படம் அது இதெல்லாம் முடிச்சிட்டு போதும் இனிமேல் நம்ம எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு இப்போ இருக்கும்போது இப்போ தமிழ்நாட்டை தூக்கி இந்தியா முழுக்க கொண்டு போய் வைக்கணும்னா அவருக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை. இப்போ அவர் அதெல்லாம் முடிச்சுட்டாரு. அவர் பிரைமில் இருக்கும்போது என்னென்ன பண்ணணும் இப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னா அவருக்கு ஃபைனலாக அவருக்கு தெரியிற ஆப்ஷன் வந்து அங்கே உள்ள ஆக்டர்ஸ் கூட கொலாப் பண்ணால் தான் பண்ண முடியும். இல்லைனா தமிழ் சினிமா இப்படியே தான் இருக்கும். கொண்டு போவோம், ட்ரை பண்ணுவோம். கூலி சாத்தியமா அதுக்கு எனக்கு தெரியும் சார். இப்போது ஜெயிலர் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000 கோடின்னு எதிர்பார்த்தோம். வேட்டைன்னு எதிர்பார்த்தோம். இதுவும் எதிர்பார்த்தோம் சார். கம்ப்ளீட்டாக வந்து இந்த இந்தியன் மார்க்கெட் அதாவது நார்த் இந்தியன் மார்க்கெட்டை நம்ம என்ன கவர் பண்ணுனா அடிக்க முடியும் அப்படின்றதுல தெளிவாக இருந்தோம். அடிக்கக்கூடிய ஒரே ஆள் இப்போதைக்கு அதான் சார். ஏன்னு வைங்களேன் சார், வேற யாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக இல்லை. அதே நேரத்தில் அவ்வளோ ரீச் இல்லாமல் இருக்கிறாங்க சார். ரீச் வேணும்ல, மினிமம் ரீச் இருக்கணும். இப்போ சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு நார்த் இந்தியாவில் இருக்கிற இந்த அளவு ரீச்சே யாருக்கும் இல்லையே. அதான பிரச்சனை. எங்க இல்லை வேற யாரை நம்ப முடியும்? நீங்கள் தான் சொல்லிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருமே இல்லை அப்படின்றதான் எங்கள் பிரச்சனை. இப்போ இவர் தான் நமக்கு இருக்கிற கடைசி ஆப்ஷன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இனிமேல் வர்றவங்க என்ன பண்ண போகிறாங்க, இனிமேல் அவங்களுடைய படங்களை பொறுத்து தான் இருக்கணும். இப்போ சிவகார்த்திகேயன் அவரெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் வந்து ஏதோ ஒரு படம் 100ல் ஒரு படம் இட்டான்னு இப்போ அனுமான்னு ஒரு படம் வந்தது. அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகணும். இப்போ இவருக்கே பார்த்தீங்கன்னா அமரன் வந்து ஓரளவுக்கு பெருசாக ஒரு ஹைப்பை கொடுத்த ஹைப்புக்கும் தாண்டி ஒர்க் அவுட் ஆன படம் தான். ஏன்னா கோட்டினுடைய கலெக்ஷன்லாம் வந்து ஒரு சில இடங்களை அடிக்குது அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய விஷயம் தானே. இப்போ அப்படிலாம் போயிட்டு இருக்கு அப்படின்றது ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ணலாமே ஒழிய. ஆனால் இந்த டைமில் இப்போ வேணும், இந்த வருஷம் எனக்கு வேணும்னா இவர் விட்டா ஆள் இல்லை சார். அடுத்த வருஷம் எனக்கு வேணும்னா இவர் விட்டா ஆள் இல்லை. அப்போ இவரை நம்ம நம்பி இருக்கோம். விஷயம் என்ன, அது போக பிஸ்னஸும் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கு. நீங்கள் 4 வாரம் இப்போ 4 வாரம் இது இருக்குது, கேப் இருக்குது. அதை 8 வார கேப்பாக மாற்றணும். நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து வர வருமானத்தை கண்டுக்க கூடாது. அப்போ அது ஒன்று இருக்குது. 2வது அங்கே ப்ராப்பராக மார்க்கெட் பண்ணணும். நீங்கள் தர்பாருக்கே பார்த்தீங்கன்னா சுனில் ஷெட்டிக்காக ஹிந்திலலாம் போய் மார்க்கெட் பண்ணாங்க. இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய இப்போ எப்படி ஒரு புஷ்பா வந்து பீகாரில் போய் எவ்வளோ பெரிய நேற்று இங்கே பண்ணதை நீங்கள் மும்பையில் பண்ணணும். அப்படி இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் போய்ட்டு பண்ணணும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கு ப்ரமோஷன் நாகார்ஜுனாக்காக தனியாக ப்ரமோட் பண்ணணும் தெலுங்கில். இதெல்லாம் நம்ம பண்ணோம். ப்ரமோஷன்ஸ் தேவைப்படுது. இதெல்லாம் பண்ணோன்னா அது போக நமக்கு வார் பிரச்சனை இருக்குது, வார் 2 பிரச்சனை இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இவன் 1000 ஷோ எடுத்து வச்சானா அவன் 1100 ஷோ எடுத்து வைக்கிறான். இவன் ஒரு 2000 ஷோ எடுத்து வச்சானா அவன் 2200 ஷோ எடுத்து வைக்கிறான். அப்போ அவன் ஒரு டஃப் கொடுக்குறான். இப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது சார் ஓப்பனாக கரெக்டாக சொன்னால் வார் 2 இந்த கேஜிஎஃப் பீஸ்ட் மாதிரி சார். பீஸ்ட் படுத்துச்சு, கேஜிஎஃப் பீஸ்டோட ஸ்க்ரீன் அப்புறம் தூக்கிடுச்சு. அதே மாதிரி வார் 2 டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஃப்ளாப்பு டிக்ளேர் ஆச்சுன்னா நான் நெகட்டிவாக சொல்ல வரல, ஃப்ளாப்புன்னு டிக்ளேர் ஆணுச்சுன்னா தட்டி தூக்கி 1000ன்றது வரும் சார். ஏன்னா இது வந்து உண்மையிலே ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு தெரிய தலைவர் ஃபேன்ஸ் வந்து பாபா கழிச்சு கபாலி கழிச்சு கபாலியும் பாபாவையும் நெருங்குற ஐப்பு ஓரளவுக்கு வந்திருக்கு. அந்த 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 அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த படம் வந்துருச்சு. ஸோ அது போக இதில் அமீர்கான் இருக்காங்க, நாகார்ஜுனா இருக்காங்க, உப்பி இருக்காங்க. இதெல்லாம் வந்து பெரிய விஷயம். அவங்கவுங்க ஃபேன் பேஸே இப்போது அமீர்கானுக்கு சாதாரணமாகவே
பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலெக்ஷன் இருக்குது சார். அவரை பார்க்கன்ற ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் அவர் இப்போ ஹேப்பனிங் ஆக்டர். இப்போ நீங்கள் தாரே ஜமீன் பார் எடுத்துக்கோங்க, 100 கோடி. அவருடைய பழைய படங்கள்லாம் அவர் தான் 2000 கோடி நெருங்கின முதல் நடிகர் இந்தியாவில். இப்போ அவர் இருக்கிறார் அப்படிங்கும்போது அவரை பார்க்குறதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். நாகார்ஜுனாக்கு மினிமம் 100 கோடி 150 கோடி. அவருடைய மனம், சோகாடே, சின்னி நயனா, இப்படி எல்லா படங்களும் அவர். உப்பியும் அப்படி இல்லை, கொஞ்சம் அந்த ஆக்டரில் அவருக்குன்னு ஒரு நீங்கள் இதை சொன்னீங்க இல்லையா, அஜித் பேரை சொன்னோடனே கத்துனாங்க அப்படின்னீங்களா. நேற்று ரியல் ஸ்டார் உப்பின்னு அவங்க ஃபேன்ஸு கொடியோட பேனரோட வந்தாங்க தெரியுமா. இதெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு ஆடியோ லான்ச்சில் நடக்கவே விட மாட்டோம். நேற்று நாங்கள் அதெல்லாம் லைக் பண்ணோம் சார், ரொம்ப என்ஜாய் பண்ணோம். விஷயம் என்னென்னா, நாங்கள் எல்லாருமே ஒரு செட்டில்டான மனநிலைக்கு வந்துட்டோம் சார். இனி ஒன்றும் இல்லை, ஃபோக்கஸ் தலைவரை வச்சு ஒரு 1000 கோடி கொடுத்துட்டு பேசாமல் நவுந்துடணும். இதை எவனும் பண்ண மாட்டேன். 800 கோடியை எடுத்து வச்சு 5 வருஷம் ஆகுது சார், 7-6 வருஷம் ஆகுது. எவனும் நெருங்கலை. 2012 நெருக்கி 5-7 வருஷம் ஆகுது. அப்படிங்கும் பொழுது இதே இன்னும் 1000 கோடியில் வச்சா நீங்கள் வர்றதுக்கு வருஷ கணக்காகும். ஆமாம், அது வரைக்கும் நம்ம சொல்லுது நிரந்தர சூப்பர் ஸ்டார், நிரந்தர கிங்காக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அதெல்லாம் எல்லாம் அவங்க பார்த்து ரியல் ஸ்டார் உபேந்திரான்னு கத்துறாங்க. அதெல்லாம் பார்த்து எல்லா வைப்பு நேற்றுலாம். அப்புறம் அமெரிக்கானுக்கு, நாகார்ஜுனாவுக்கு, எல்லாருக்கும் சௌபின் நேற்று கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. சௌபின் பேரை சொன்னால் அந்த கற்றுறான். அதனால் டிசர்வ்லாம் அந்த ஆள் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பாட்டுக்கு எதிர்பார்க்கல. எவன் சார் அந்த பாட்டில் பூஜா கிட்டே பார்த்தான்? எவன் பார்த்தான்னு இவரை தான் பார்த்தான். அது அந்த மாதிரி ஒரு நேற்று வைப்பு. அந்த வைப்பில் இப்போ இவங்க எல்லாருமே அங்கங்கே அந்தந்த ஸ்டேட்டில் ஃபேன் வார் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது அங்கே நாகார்ஜுனா ஃபேன்ஸ், ஏஎன்ஆர் ஃபேன்ஸு, என்டிஆர் ஃபேன்ஸ் அப்போ இருந்தே இருக்காங்க. ஏஎன்ஆர் ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெகா ஃபேன்ஸுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் சண்டை எப்போ அன்பன் தான் ஓடிட்டு இருக்கும். அதை விட இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கும் ஏஎன்ஆர் ஃபேன்ஸுக்கும் சண்டை. அங்கே உள்ள மகேஷ் பாபுவுக்கும் நாகார்ஜுனாவுக்கும் அப்போ இருந்தே மகேஷ் பாபுவோடைய அப்பா காலத்துலேருந்தே நாகார்ஜுனாவுக்கு அவள் பார்க்க ஆகாது. அப்படி ஒரு சண்டை இருக்குது. பூரா அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது சின்ன ஸ்டேட் வைஸாக வந்து ஃபேன் வார் போயிட்டுருக்கு. வார் 2வா கூலியை ஒன்றும்லாம் பார்க்கணும். ஏதோ ஒன்று இந்தியா முழுக்க கூலியை பற்றி பேசிக்கிட்டாங்க, நெகட்டிவோ பாசிட்டிவோ. இந்த வைப் வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. அது கபாலியில் தான் கடைசியாக வந்தது. அப்போ அந்த வைப் வந்துருச்சு. இப்போ கபாலி போட்டு தெரியும். மொதல் நாளே 110 கோடி 120 கோடின்னு ஆரம்பித்து எனக்கு தெரிய என்னெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணாத படம் சார். பல ரஜினிகாந்த் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாத படம் கபாலி. அப்போ அப்படிப்பட்ட படமே அவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா இது பாருங்க, ப்ளூ பில்லா ரெட் பில்லா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ப்ளூ ரஜினிகாந்த், செகண்ட் ஹாஃப்லாம் ரெட் ரஜினிகாந்த்னு வச்சிருக்காங்க. ரெட் ரஜினிகாந்த்னாலே முடிஞ்சுது சார். ஏ சர்டிஃபிகேட் உள்ள ரஜினிகாந்த் படத்தை பார்க்கணும்னு நல்லா தவிச்சேன் தெரியுமா சார். இப்போ அது வருது. இதை விட வேற என்ன சார் உங்களுக்கு? அவ்வளோதான், நொறுக்க வேண்டிதான் இனிமேல் போய். அதான் நீங்கள் சொன்னதை சீக்கிரமாக நடக்கணும். அடுத்தடுத்த நாட்கள் அடுத்தடுத்த அப்டேட்டில் நிறைய விஷயங்களை பேசுவோம். ரொம்ப நன்றி பிரதர், தேங்க்யூ ஸோ மச். நான் சொல்லுவேன் சரி, வந்து எடுக்கிறேன். நாங்கள்